எங்களுக்கு எல்லாமே முருகன் தான். அது இப்போ தைப்பூசம் இல்லை, நாங்கள் செவ்வாய்க்கிழமை கிருத்திகை அப்படி எதுனாலும் நாங்கள் தான் முதல் ஆளுங்களா இங்கே இருப்போம். ஒரு கஷ்டம்னு வரும்போது அந்த இடத்துல முருகன் வந்து நிற்கிறதும் வந்து நான் ஒவ்வொரு நிமிஷத்துலையுமே வந்து அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன். முருகர் எப்படின்னா ஏதாச்சும் ஒன்று கேட்டால் அப்படியே பதில் கொடுத்துருவாரு. ரொம்ப சோதிப்பாங்க, ரொம்ப சோதிப்பாங்க. அவர் முன்னாடியே சொல்றாரு நான் ரொம்ப பண்ணுவாரு, ஆனா காப்பாத்திரும். என்னை நீங்க விட்டுட்டு போகாதீங்க, எனக்கு நீங்க விட்டுட்டு போயிட்டீங்கன்னா வேற யாருமே இல்லை, என்னுடைய அப்பா அம்மா எல்லாமே நீ தானே சுவாமி அப்படின்னு நம்ம சரணாகதி அவர்கிட்ட சரண்டர் அடைஞ்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். சுவாமியை நம்பி நம்ம வந்தோம்னா அவரே கூப்பிட்டு தரிசனம் கொடுப்பாரு அப்படிங்கிறதுக்கு எனக்கு நடந்த ஒரு விஷயமே என்னன்னா, நான் ரோட்ல அப்படியே மெதுவாக வந்துட்டு இருந்தேன். அப்போது ஒரு ஹையர் அஃபிஷியல் பார்த்தாங்க. அவங்களுக்கு என்ன ஞாபகம் இருக்குமா இருக்காதான்னு கூட நான் நினைக்கல. நான் உள்ளே போகணும்னு கூட சொல்லலை. அப்படி சொன்னாங்க, உள்ளே போகணுமா சுவாமியை பார்க்கணுமா அப்படின்னாங்க. அவங்க கேட்ட உடனே வந்துட்டு நமக்கு என்ன தோணும், முருகப்பெருமானை பார்க்கணும் தானே தோணும் முதல்ல. அதனால ஆமாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் உள்ளே போங்க அப்படின்னு சொல்லி அவங்க ஹெல்ப்புக்கும் அனுப்பி விட்டாங்க. அதாவது காலையிலேருந்து நான் ஒரு பிளானும் பண்ணல, எப்போ சுவாமி தரிசனம் கொடுக்குறாரோ பார்த்துக்கலாம், இன்னைக்கு நைட் ஆனாலும் சுவாமியை பார்க்கலாம் அப்படின்ற ஒரு ஆசையில் தான் நான் வந்தேன். அதாவது சில பேர் என்ன நினைப்பாங்க, இவங்கன்னா உள்ளே போயிடலாம், அப்படிலாம் கிடையாது. நம்ம முருகனை நம்பி வந்தோம்னா சுவாமி உங்களுடைய முகத்தை பார்த்தா போதும் அப்படின்னு மனசார நம்ம நினச்சா வடபழனி ஆண்டவர் கூப்பிடுவார் அப்படிங்கிறது இன்னைக்கு நான் கண்ட ஒரு உண்மை. எல்லா புகழும் போற்றியும் ஃபர்ஸ்ட் முருகனுக்கே. எங்களுக்கு எல்லாமே முருகன் தான். அது இப்போ தைப்பூசம் இல்லை, நாங்கள் செவ்வாய்க்கிழமை கிருத்திகை அப்படி எதுனாலும் நாங்கள் தான் முதல் ஆளுங்களா இங்கே இருப்போம். அது நாங்கள் வந்து முருகனுக்கு ஸ்பெஷல். நான் இன்னைக்கு நிறைவா இன்னைக்கு நான் மூச்சு விட்டுட்டு இருக்கேன்னா அது என் முருகனால தான். ஏன்னா அப்ஸ் அண்ட் டவுன்ஸுங்கிறது எல்லாருடைய வாழ்க்கையிலையுமே ஒரு சகஜமான ஒரு விஷயம். ஆனால் என்னை வசதி விடுறதும் சரி, ஒரு கஷ்டம்னு வரும்போது அந்த இடத்துல முருகன் வந்து நிற்கிறதும் வந்து நான் ஒவ்வொரு நிமிஷத்துலையுமே வந்து அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன். எனக்கு ஒரு இன்னொரு ஜென்மம் இருந்தால் அது முருகன் இருக்கிற இடத்துல ஒரு கல்லா பிறக்கிறதுக்கு ஒரு வரமாக இருந்தால் கூட அது போதும். இதுதான் என்னுடைய அனுபவம். ஆக்சுவலி நம்மளும் அந்த மாதிரி தானே வர நம்பிக்கையோட தான் கடவுள். சிலவங்களுக்கு அது இல்லாமல் இருக்கலாம். எங்களை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு எல்லாமே சாமி தான். எங்களோட லைஃப்பில் ஒவ்வொரு ஸ்டெப்பு நாங்கள் எடுத்து வைக்கிறதும் முருகனோட அந்த பிளெஸ்ஸிங்கில் தான். அப்போ இவங்க பண்ணுறதெல்லாம் எங்களுக்கு அப்படி தானே இதாகும். நம்பிக்கையோடு அவங்க பண்ணுறாங்க, ஏதோ வேண்டுதலோடு பண்ணுறாங்க. கண்டிப்பாக ஒரு பெரிய பாசிட்டிவ் எனர்ஜி. எனக்கு எப்போவுமே வடபழனி வந்தால் எனக்கு நான் எப்படி சொல்கிறது, அழகாமல் போகவே மாட்டேன் நான். ஏன்னா சாமியை பார்த்த உடனே அப்படியே கண்ணில் தண்ணி வந்துடும். இன்னைக்கு இவங்களெல்லாம் பார்க்கும்போது இன்னும் ஒரு மாதிரி என்ன ஆனாலும் முருகர் இருக்காருங்கடா, நம்ம அப்படியே முருகரை நோக்கி போகணும், அவ்வளோதான் வாழ்க்கையில், வேறு ஒன்றும் இல்லை. முருகர் தான் எல்லாமே. ஏன்னா எனக்கு முருகர் எப்படின்னா ஏதாச்சும் ஒன்று கேட்டால் அப்படியே பதில் கொடுத்துடுவார். இது இல்லை நான் அது இல்லை பண்ணுறேன் இல்லை பண்ண மாட்டேன், அதை நோக்கி தான் வாழ்க்கை போயிட்டுருக்கு. ஸோ எல்லாமே முருகர் தான் பார்த்துக்கணும். அதனால எந்த வாரம் வரும்போதும் டியூஸ்டேல எப்போ வந்தாலும் சரி, எனக்கு அது மனசுக்கு எப்படின்னா, நம்ம ஏதாவது வேண்டுறோம் சாமிக்கு இது பண்ணுவோன்னு டக்குன்னு அந்த அரளி மாலை இல்லை ஒரு பூ ஏதாவது விழுந்து நம்மளுக்கு பிளஸிங், அது இல்லைன்னா நம்மளுக்கு மனசு கஷ்டமா இருக்கும். சொல்லி எப்போ வந்தாலும் அது நடக்கும். கடைசி கிருத்திகைக்கு வரும்போது நான் அப்படியே சரி எனக்கு அது கொடுக்கவே இல்லையா, நான் சரி போன்னு சொல்லிட்டு நான் போகிறேன்னு சொல்லி இப்படி திரும்புகிறேன். என் கால் வந்து இப்படி தடுக்கிருச்சா, என் கால் அந்த படியில் இறங்கும் போது தடுக்கிருச்சு. அப்படியே நான் திரும்புகிறேன், பார்த்தேன்னா அந்த கழுத்துலேருந்து மாலை சருன்னு விழுந்து. அதாவது யூஸ்வலாக வந்து தைப்பூசத்துக்கு காலையில் ஒரு 4 மணிக்கு நான் வந்துடுவேன். வந்துட்டு சுவாமியை பார்த்துட்டு ஒரு 4:30 மணிக்கு பால் குடம்லாம் எடுத்து சுற்றி வந்துட்டு ஒரு 4:30 5 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு ஓடிடுவோம். அதனால் வந்துட்டு கூட்டம் எந்த அளவுக்கு திரளாக வருது அப்படிங்கிறத நான் வந்து எப்போவுமே ரியலைஸ் பண்ண மாட்டேன், எப்போவுமே வீடியோவில் பார்த்துட்டு தெரிஞ்சுப்பேன். ஆனால் இந்த முறை காலையில் 4 மணிக்கே வந்து உள்ளுக்குள்ளே காலை எடுத்து வைக்க முடியல, அந்த அளவுக்கு கூட்டம் இருக்குது. அதாவது முருகர் யுகம்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி சுவாமி மேலே இருக்கிற ஒரு நம்பிக்கை நாளுக்கு நாள் வந்து எல்லாருக்குமே இருக்குது. வடபழனி ஆண்டவரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஓன்னு சொல்லுங்கள், அவர் வந்து என்ன வேணுமோ அதை அள்ளி கொடுத்துட்டு போயிடுவார். அதுக்கு வந்து நீங்கள் இது செய்யணும் அது செய்யணும் அப்படின்னு கிடையாது. அவர் மனசார நம்ம நினச்சாலே போதும், அவர் உங்ககிட்ட ஓடி வந்துடுவார். 14 வருஷத்துக்கு முன்னாடி மலையாளத்தில் ஏஷியாநெட்டில் சூரியலெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன். திடீர்னு கல்யாணத்துக்கு அப்புறம் நான் வந்து இது பண்ணிட்டேன். குழந்தையா நான் 14 வருஷம் நடிக்கவே இல்லை.
அதுக்கப்புறம் இந்த 14 வருஷத்துக்கு அப்புறம் நான் வந்து ஒரு கொஞ்சம் லாண்டியாக ஃபீல் பண்ண ஆரம்பிச்ச உடனே சாமிகிட்ட வந்து கேட்டேன். ஆக்சுவலி நான் சோட்டானிக்கரம்மனோடையும் டிவோட்டி, முருகனோடையும் டிவோட்டி. நான் வந்து சாமிகிட்ட கேட்குறேன், நான் என்ன பண்ணணும் வாழ்க்கையில், எனக்கு வேற எதுவுமே தெரியாது நடிக்கிறத தவிர, நீ தான் அடுத்த இதை எனக்கு கொடுக்கணும். என்னன்னா கரெக்டு அதுலேருந்து 5வது நாள் எனக்கு விஜய் டிவியிலேருந்து கால் வருது. அது மெயினான ஒரு கேரக்டர் ப்ரைம் டைமில். அதே வந்து சாமியோட பிளெஸிங். அதுதான் என் லைஃப்பில் நடந்த பெரிய, நான் கேட்ட உடனே நீ கொடுக்குறியே 14 வருஷத்துக்கு அப்புறம் இவ்வளோ ஒரு பெரிய ஒரு இது. இன்னைக்கு வந்து தமிழ்நாடே தெரிகிற அளவுக்கு வந்து எல்லாரும் வந்து பண்ணேன்னா அது முழுக்க முழுக்க சாமி தான், முருகன் தான். நம்ம ஒரு விஷயம் சொல்றோம், அதாவது இப்போ என்னன்னா கொரோனாக்கு முன்னாடி மேனிஃபெஸ்டேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல நிறைய பேர் இருந்தாங்க. ஆனா முருகர் பொறுத்த வரைக்கும் நம்ம கூட பேசுற தெய்வம். என்னுடைய வடபழனி ஆண்டவர் பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன மனசுல நினைக்கிறோமோ அதை வந்து யாராவது ஒருத்தவங்க வந்து சொல்லிடுவாங்க. முருகர் பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து ஒரு விஷயத்த மனசுக்குள்ள நினைச்சீங்கன்னா அதுக்கான விடை உங்க கண் முன்னாடி கொஞ்சம் நிமிஷங்கள்லயே வந்து நிற்கும். அதனால தான் முருகர் மேல எல்லாருமே வந்து அந்த அளவுக்கு கெட்டியா பிடிச்சிக்கிட்டு விடமாட்டோம் அப்படின்னு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவரை நம்ம நினைச்சு ஒரு வேளை சாப்பிடாம இருந்தாலும் சரி, இல்லை ஒரு ஒரு நாள் பூரா பேசாம மௌன விரதம் இருந்தாலும் சரி, இல்லை எல்லாம் பண்ணிட்டு முருகா நீ தான் எனக்கு துணை அப்படின்னு சொன்னாலும் சரி, முருகர் நமக்காக வந்து நிற்கிறதுனால தான் இன்னைக்கு எல்லாருமே வந்து முருகர் தான் வேணும் அப்படின்னு அடம்பிடிச்சிட்டு இருக்காங்க. அதனால முருகர் யுகம்னு சொல்றதுக்கு எந்த அதிசயமும் கிடையாது. ஏன்னா முருகர் அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை அவர் புரிஞ்சுக்கிட்டு அவங்க கேட்கறதுக்கு முன்னாடியே கொடுத்துடுறாரு. அதுதான் விஷயம். அவ்வளோ சந்தோஷமா இருக்கு, அவ்வளோ மன நிறைவா இருக்கு. இங்க வரும்போது கிடைக்கக்கூடிய அந்த சந்தோஷம் எங்க போனாலும் கிடைக்கிறது இல்லைன்னு சொல்லலாம். இங்கே நிம்மதிக்காக தேடி வருவோம். இங்கே வந்தாதான் ஒரு மாதிரி ஓகே சரி வேற அந்த வெளியில் போயிட்டு அந்த வெளி உலகத்தை ஃபேஸ் பண்ணதுக்கு நம்மளுக்கு ஒரு தைரியம். அதாவது தமிழர்களுடைய தெய்வம் அதாவது தமிழ் கடவுள் முருகன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவர் வந்து யூனிவர்சல் காட் தான். இருந்தாலும் வந்துட்டு தைப்பூசம் அப்படிங்கிறது முருகப்பெருமானுக்கு பாரத தேவி தன்னையே வந்து ஒரு வேலாக உருவெடுத்து அவர்கிட்ட கொடுத்த நாள் தான் வந்து தைப்பூசம். சுவாமி கையில் வேல் வந்து நிற்கிறதுனால தான் இன்னைக்கு வேல் பூஜை இதெல்லாம் வந்து ரொம்பவே பிரசித்தியாக இருக்குது. இந்த தைப்பூசம் அதுவுமா வந்து 48 நாள் விரதம் இருப்பாங்க, 21 நாள் விரதம் இருப்பாங்க, இல்லை ஒரு வாரம் விரதம் இருப்பாங்க, இல்லை ஒரு நாள். இந்த தைப்பூசம் ஒரே ஒரு நாள் விரதம் இருந்து சுவாமியை மனசார நம்ம நினச்சோம்னா கூட சுவாமி வந்து நமக்கு தேவையானதை கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம தமிழர்களுடைய தெய்வமான முருக கடவுளுக்கு பூச நட்சத்திரம், அதாவது பௌர்ணமியும் பூச நட்சத்திரமும் இணைந்து அது தை மாசத்துல வரக்கூடியது தான் தைப்பூசம். இந்த தைப்பூசம் அப்படிங்கிறது வருஷம் பிறந்த உடனே வரக்கூடிய முதல் பண்டிகையா இருக்கிறதுனால சுவாமிக்கு ரொம்ப 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 விசேஷமானது. அதாவது தை பிறந்தால் வழிபிறக்கும்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த தை பிறந்தால் வழிபிறக்கும் அந்த மாதத்தில் வரக்கூடிய முருகப்பெருமானுக்குரிய முதல் பண்டிகைன்னு பார்த்தோம்னா தைப்பூசம். இது ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு பண்டிகை. ஏன் முருகர் இங்கே இருக்கிறாருன்னு நான் சொல்கிறேன். ஒரு நாள் சும்மா இங்கே நான் வந்து சாமியை பார்த்துட்டு சாமி மேலே போட்டிருந்தா அந்த மல்லிப்பூ எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. சாமி எனக்கு நீ கொடுக்குறதா எனக்கு மல்லிப்பூ கொடுன்னு சொன்னேன் சும்மா பேசும்போது. ஆனால் எங்கே பார்த்தாலும் அரளிப்பூ தான் இருந்தது. தேடுறேன், ஓகே ஃபைன் நீ கொடுக்க மாட்டியா அப்படின்னு கோச்சிக்கிட்டு இப்படி அங்கேயே உட்காந்தேன். நான் உட்காந்து ஒன்றும் இல்லை, அப்படியே ஏஞ்சி வரும்போது ஒருத்தர் கூப்பிட்டாங்க. அப்படி கூப்பிட்டு நான் எதுக்கு கூப்பிட்றாங்க திரும்பி பார்த்தா அவங்க வெத்தலையோட மல்லிப்பூ வச்சு கொடுத்தாங்க எனக்கு. அதை தான் சொல்கிறேன், முருகர் இங்கே இருக்காங்க, நம்ம கூட தான் இருக்காங்க. அங்கே அப்படி இருக்கும்போது எல்லாமே சாமி கேட்டுட்டு தான் இருக்காங்க. ஸோ எது நம்மளுக்கு கொடுக்கணும் எது கொடுக்கக்கூடாதுன்னு அவங்களுக்கு தெரியும். இங்கே வந்து எல்லாமே சாமி பாதத்தோடு நம்ம அங்கேயே விட்டுட்டு சாமி நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி நீ மட்டும் வேணும் அப்படின்னு நம்ம கேட்டால் சாமி கண்டிப்பாக எல்லாமே கொடுப்பாரு. அவ்வளோதான். கஷ்டங்கள் நிறைய தரும், கஷ்டங்கள் எல்லாம் தரமாட்டோம் அப்படியெல்லாம் இல்லை. ஐயோ இவங்கெல்லாம் சூப்பர் அப்படியெல்லாம் இல்லை, நிறைய கஷ்டங்கள் தரும். ஏன்னா சாமி நம்மளை நெருங்கி இருந்தாலே நம்மளுக்கு சோதனைகள் வரும். அப்போதான் நம்ம சாமிகிட்டே சாமி 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 இன்னும் நெருங்குவாங்க. ஆனால் எங்களை எல்லாத்துலேருந்து வெளில கொண்டு வந்துடும், அது வேற விஷயம். அது எங்களுக்குள்ள ஒரு தனி டீ. ரொம்ப சோதிப்பாங்க, ரொம்ப சோதிப்பாங்க. அவர் முன்னாடியே சொல்றேன் நான் ரொம்ப பண்ணுவாரு, ஆனா காப்பாத்து எல்லாத்துலயும். நன்றி. வெற்றிவேல் முருகனுக்கு ஹரோஹர. நீங்க அவரை நம்பிட்டீங்கல்ல, அதுக்கப்புறம் வேற தாட்டே வேண்டாமே. அவர் உங்களுக்கு என்ன, அதாவது அவர்கிட்ட போய் கேட்கும்போது எனக்கு வீடு வேணும், பணம் வேணும், எனக்கு இது வேணும் அது வேணும்னு கேட்க வேண்டாம். சுவாமி உங்களுடைய கடைக்கண் பார்வை என் மேலே விழுந்தா போதும், உங்கள் கருணை என் மேலே இருந்தால் போதும். நான் கேட்குற ஒரே ஒரு விஷயத்த உங்ககிட்ட நான் பகிர்ந்துக்கிறேன். சுவாமி எனக்கு கஷ்டமோ நஷ்டமோ அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எல்லாமே இருக்கும், ஆனால் எது நடந்தாலும் என் கையை மட்டும் விட்டுறாதீங்க, என் கையை எப்போவுமே பிடிச்சிக்கோங்க, என்னை நீங்கள் விட்டுட்டு போகாதீங்க. எனக்கு நீங்கள் விட்டுட்டு போயிட்டீங்கன்னா வேறு யாருமே இல்லை, என்னுடைய அப்பா அம்மா எல்லாமே நீ தானே சுவாமி அப்படின்னு நம்ம சரணாகதி அவர்கிட்ட சரண்டர் அடைஞ்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன்.
அவர் வந்து எல்லாத்தையும் பார்த்துப்பாரு. நீங்க அவர்கிட்ட இது ரைட்டா அது ராங்குன்னு சொல்றதுக்கு நாம யாருமே கிடையாது. அவருக்கு தெரியும். அதனால அவர் அள்ளி கொடுக்க தயாரா இருக்கும்போது எதுக்கு நம்ம கிள்ளி வாங்கணும்? அதனால நீங்க முதல் முறை விரதம் இருக்கீங்க. அடுத்த வருஷம் நீங்களே ஒவ்வொருத்தரும் வந்து எங்க கூட பகிர்ந்துப்பீங்க. எப்படி இருந்தது உங்க அனுபவம்?